Example 3.18. Solve the equation 2x cube plus 11x squared minus 9x minus 18 equal to 0. ஒரு cubic equation கொடுத்துருக்காங்க. First cubic equation given எடுத்து எழுதிக்கிறோம். Answer 2x cube plus 11x squared minus 9x minus 18 equal to 0. இதை cubic equation, general equation கூட நம்ம compare பண்ணிக்கிறோம். ax cube plus bx squared plus cx plus d equal to 0. Right. இங்கிருந்து abcd கலெக்ட் பண்ணிக்கிறோம். a equal to 2, b equal to 11, c equal to minus 9, d equal to minus 18. Okay. இப்போ cubic equation நம்ம simplify பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே cubic equation simplify பண்ணுறதுக்கு நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு sum of coefficients. எல்லா கோஎஃபிஷியன்ஸும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி பார்க்கணும். அப்போ அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வருதா 0 வரலையான்னு செக் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 0 கிடைக்காது, நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஒருவேளை 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத ஒரு ஆன்சராக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சம் ஆஃப் ஈவன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈவன் டேர்ம்ஸ், ஓகே, அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போ இதில் எது இதெல்லாம் ஆட் டேர்ம் அப்படின்னா எக்ஸ் கியூபு எக்ஸு, அது ரெண்டும் நம்மளுக்கு ஆட் டேர்ம். அப்போ எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ, அப்போ 2. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -9, ஆட் பண்ணோம்னா -7. ஈவன் டேர்ம்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டும் கான்ஸ்டன்ட்டும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் 11, கான்ஸ்டன்ட்டு -18, ஆட் பண்ணால் -7. அப்போ இங்கே நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. சம் ஆஃப் த ஆட் டேர்ம்ஸும் சம் ஆஃப் ஈவன் டேர்ம்ஸும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இஸ் ஒன் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 3 கிடைக்கணும். இப்போ நம்ம 1 ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ 1 நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம சிந்தட்டிக் அந்த ஃபார்மெட்டில் போட்டுடலாம். அந்த ஏபிசிடி அதெல்லாம் இங்கே தனியாக கலெக்ட் பண்ணி எழுதிக்கிறணும். 2, 11, -9, -18. ஓகே, இது பேர் சிந்தட்டிக் டிவியேஷனு. நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க ஆன்சரை இங்கே போட்டோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி கூட நம்மள்ட்ட கூடிய ரூட்டை மல்டிபிள் பண்ணணும். அப்போ -2. நெக்ஸ்ட் வெர்டிக்கலாக ஆட் பண்ணணும் 9. நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ணோம்னா -9, ஆட் பண்ணோம்னா -18, -1 கூட மல்டிபிள் பண்ணோம்னா +18. ஓகே, ஆன்சர் 0. இப்போ நம்மளுக்கு இந்த ரிமைண்டர் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா பேலன்ஸ், அதை வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2x² ஸ்டார்ட் பண்ணணும். 9x -18 = 0. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரூட் ஃபைண்ட் பண்ணிட்டதுனால நம்மளுக்கு பேலன்ஸு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ஆன்சர்ஸையும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 2ல் x² கூட 2 மல்டிபிள் இருக்குது. அப்போ அதனால் இந்த 2வையும் இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். -36. அப்போ இதுதான் ப்ராடக்ட் வேல்யூ. சமேஷன் 9. ப்ராடக்ட் பண்ணால் 36, சம் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்கணும். அப்போ ஆன்சர் 12 3s போட்டுக்கலாம். ஓகே, மேலே மைனஸு கீழே வந்து பாசிட்டிவ். அப்போ 3க்கு நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் 2 இருக்குல்ல, அதனால் 2ஆல் என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும். ஓகே, அப்போ 12 டிவைட் பண்ணோம்னா 6. அப்போ இதை நம்ம ஃபேக்டராக எழுதினோம்னா எக்ஸு + 6 எக்ஸு -3/2 = 0. இங்கேருந்து நம்ம எக்ஸோட ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். x is equal to -6, x which is equal to 3/2. ஓகே,
அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு -1 ஒரு ஆன்சராக இருந்துச்சு. இப்போ ஒரு 2 ஆன்சர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ டோட்டலாக 3 ஆன்சர்ஸ்.